நபிகள் நாயகம் அவர்கள்தான் இந்து மத நூல்களில் குறிப்பிடப்படும் கல்கி அவதாரம் என்ற கருத்து நீண்ட காலமாக ஒரு விவாத பொருளாக இருந்து வருகிறது. குறிப்பாக முனைவர் வேதா பிரகாஷ் உபாத்யாய போன்ற அறிஞர்கள் தங்களின் ஆய்வுகளின் மூலம் இந்த இரண்டு ஆளுமைகளுக்கும் இடையே உள்ள வியக்கத்தக்க ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்த விரிவான தொகுப்பு இதோ. 1. இந்து வேதங்களில் கல்கி அவதாரம் பற்றிய குறிப்புகள். இந்து புராணங்களின்படி கலியுகத்தின் இறுதியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவின் 10வது அவதாரமாக கல்கி தோன்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பாகவத மற்றும் கல்கி புராணங்களின் முன்கணிப்புகள். பெற்றோர் பெயர் கல்கியின் தந்தை பெயர் விஷ்ணுயசா, இறைவனின் அடிமை. தாய் பெயர் சுமதி, அமைதியானவர், மென்மையானவர். நபிகள் நாயகத்தின் தந்தை பெயர் அப்துல்லா, இறைவனின் அடிமை. தாய் பெயர் ஆமினா, அமைதியானவர். பிறந்த இடம் சம்பலா எனும் கிராமத்தில் பிறப்பார். சம்பலா என்றால் அமைதி நிலவும் இடம் என்று பொருள். நபிகள் நாயகம் பிறந்த மக்கா நகரம் இஸ்லாத்தில் அமைதி நகரம், பல் அதுல் அமீன் என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த தேதி மாதத்தின் 12வது நாளில் பிறப்பார். நபிகள் நாயகமும் ரபி உல் அவ்வல் மாதத்தின் 12வது நாளில் பிறந்தார்கள். 2. ரிக், சாம, அதர்வண வேதங்களில் உள்ள குறிப்புகள். வேதங்களில் நராசம்சா, நராசன்சா என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அர்த்தம்: நராசம்சா என்றால் மக்களால் புகழப்படுபவர் என்று பொருள். முஹம்மது என்ற அரபு சொல்லுக்கும் புகழப்பட்டவர் என்றே பொருள். அதர்வண வேதம் 20:127 முதல் 1-3. இதில் ஒரு கௌரம புலம்பெயர்ந்தவர் வருவார் என்றும் அவர் 60,090 எதிரிகளால் சூழப்படுவார் என்றும் அவர் ஒட்டகத்தில் பயணிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்ததும் ஹிஜ்ரத். அக்காலத்தில் அரேபியாவின் மக்கள் தொகையும் இதோடு ஒப்பிடப்படுகிறது. சாமவேதம் இதில் வரும் சில மந்திரங்கள் ஒரு தூதரின் வருகையை முன்னறிவிக்கின்றன. அவர் எதற்கும் பணியாத போர்வீரராகவும் உலகிற்கு அமைதியை தருபவராகவும் இருப்பார் என்று கூறுகிறது. 3. இஸ்லாமிய வேதங்கள் மற்றும் ஹதீஸ்கள் கூறும் செய்திகள். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் காதமுன் நபியின் இறுதி தூதர் ஆவார். குர்ஆன் கூறும் சான்றுகள். முந்தைய வேதங்களில் முன்னறிவிப்பு. அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத் மற்றும் இஞ்சிலில் எழுதப்பட்டிருப்பதை காணக்கூடிய முஹம்மது எனும் அந்த தூதரை பின்பற்றுவார்கள். குர்ஆன் 7 முதல் 157. அகிலத்தின் அருட்கொடை. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் என்கிறது குர்ஆன். ஹதீஸ்கள். நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகள். அடையாளங்கள். நபிகள் நாயகத்தின் உடல் அமைப்பு, அவரது நடத்தை மற்றும் அவர் செய்த போர்கள். குதிரை